பத்திரிக்கையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமா போறாருன்னு தெரியல. பத்திரிக்கை கண்டா கிட்டு 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 கிட்டுன்னு போயிடுறாரு. அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, பிரஸ்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு. புஷியானது ரொம்ப தீவிரமா அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காவிரி சம்பந்தப்பட்ட பயிலெல்லாம் படிக்கிறாரு. அதனால அவரால் பத்திரிக்கை சந்திக்க முடியல. நீங்க இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலேயே தான் இந்த பிரஸ் எல்லாம் நீங்க கேள்வி கேட்க விட்டே எங்க ஆளுங்களை கேட்க விடுறதே உங்க வேலையா இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்க ஓடல, பயப்படல. இந்த உள்ளாட்சித்துறை மிக முக்கியமான துறை. நம்முடைய நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நல்ல மந்திரியா தான் இருக்காரு, பழக்கம் இல்ல, நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிக்கையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமா போறாருன்னு தெரியல. பத்திரிக்கை கண்டா கிட்டு 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 கிட்டுன்னு போயிடுறாரு. எந்த பத்திரிக்கையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான். அதுக்கு தான் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இருக்காரு. ரொம்ப அவர் சொன்ன அந்த பேட்டியை நான் படிச்சு ரசிச்சேன். அது என்ன சொல்றாரு, புஷியானது ரொம்ப தீவிரமா அந்த ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காவிரி சம்பந்தப்பட்ட பயிலெல்லாம் படிக்கிறாரு. அதனால அவரால் பத்திரிக்கை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்ல, அடிக்கடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகா சொன்னாரு. அது பரவாயில்ல, அதை பார்த்துக்கிறேன். உள்ளாட்சித்துறை என்பது கோசிமணி பெரிய ஜாம்பவன். அதில் ஒன்றும் சந்தேகம். கோசிமணி இந்த மாமன்றத்தில் 2 நாள் உள்ளாட்சித்துறைய டிமாண்ட் 2 நாள் டிஸ்கஷன் விட்டார். எல்லா ஏடிஎம்கே காங்கிரஸ்ல அப்ப நம்ம இவர் இருந்தாரு, வேதாரண்ய எம்எல்ஏ இருந்தாரு. மிக பிரமாதமா யார் யார் என்னென்ன பீட்டர் பொன்ஸ் இருந்தார், என்னென்ன ராஜேந்திரன் என்னென்ன பேசினாங்களோ அது மாதிரி ஒரு மந்திரியை நான் பார்த்ததே இல்லை. என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்களோ அத்தனைக்கு பதில், அத்தனைக்கு கையில கொடுத்துட்டாரு. எத்தனை டேங்க் கேட்ட, எந்த ஊர்ல கேட்ட, என்ன பண்ணணும்னு சொல்லி அருமையா கொடுத்தாரு. 2 நாள் டிஸ்கஷன் விட்டாங்க. இப்ப நீங்க துறையை 3ஆ சேர்த்து ஜருகண்டின்னு நம்ம திருப்பதி கோயில்ல சாமி கும்பிடுற மாதிரி இப்ப நானே ரொம்ப சுருக்கிட்டா ஒரு 2 பக்கம் பேசணும்னு. ஏன்னா உண்மை நியாயம். 2 ஒரு தனி நாளா வைக்கணும். ஸ்பீக்கருக்கு சொல்றேன், அடுத்த வாட்டியாச்சும் தனியா வச்சு. அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, பிரஸ்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமா நடக்கிற நீட்டுன்னு. ஆனா நீங்க தான் ஒரு தனியா ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்க இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலேயே தான் இந்த பிரஸ் எல்லாம் நீங்க கேள்வி கேட்க விட்டே எங்க ஆளுங்களை கேட்க விடுறதே உங்க வேலையா இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்க ஓடல, பயப்படல. நாங்க எதுவா இருந்தாலும் எங்க முதலமைச்சருடைய பாணியில நாங்க எதுவா இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமா இருந்தது. அதனால பிரஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒண்ணு, எதையாவது ஒண்ணு அவங்க கேட்பாங்க பிரஸ், இன்னும் இப்ப நீங்க நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்க அண்ணங்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வியை அவங்க அப்படி கேட்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா பிரஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் சொல்லல. இன்னா இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமா உங்களோடயே அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. இப்ப எங்களோட இனிமேல் இப்படி தான் டிராவல் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, போனா வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்க முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்க இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சி எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் எங்க அண்ணன் 5 வருஷமா இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்க 100 நாள் தான் ஆகுது. சி போடுன்றீங்க, எஸ்சிய போட்டா போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டா போதும், உடனே ஒரு புக்ல உடனே ஒண்ணு வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்பெல்லாம் டெண்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையா சொல்றேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்காரி யாரு ஏது ஒன்னும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணீங்க. லோவில் போட்டால் செர்த்தான், கம்மியாக பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்க கூடாது, மக்களுக்கு செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம்ன்றது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி மட்டும் சொல்லி முடிச்சோம். அதுக்கு மேலே பேச அனுமதிக்க மாட்டேன். நன்றி. இல்லை ஒன்றும் இல்லை, அதனால ஒன்று அமைச்சர் தப்பா எடுத்துக்கிட்டேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா வேகமாக நடந்து அதை சமாளிக்கிறார் தான் சொன்னேன்.
பரவாயில்ல, கெட்டிக்காரத்தனமா இருக்காரு. அதுதான் ஸ்போக்ஸ்மேன் வச்சிருக்கீங்களா ராஜ்மோகன்? அது ஏதாச்சும் பேசி சமாளிச்சு என்னுடைய என்னுடைய இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னன்னா வாங்க, நீங்க வாங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. முடிங்க முடிங்க முடிங்க, வேண்டாம் விடுங்க. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.